நல்ல கவனிங்க. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. ஹல்லேலூயா. வேதாகமத்திலையும் சரி, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, முதலாவது கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க முதல்ல நம்ம பார்க்க முடியும் என்று சொன்னால் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதாவது இந்த கிறிஸ்தவர்கள் என்கிற வார்த்தைக்கு நம்ம கிரேக்க மொழியில கிறிஸ்டோஸ், தமிழ்ல கிறிஸ்தவர்கள், ஆங்கிலத்தில் கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை இந்த பெயர்களை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த பெயரை முதலாவது யாருக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் சீஷர்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிற காரியம் என்னவென்று சொன்னால், யார் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்கள், ஒரு 9 காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாகவே இன்னைக்கு இந்த 9 காரியங்களை சொல்ல முடியாது. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு பேச போகிற காரியத்தோடு நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை முதலாவது சீஷர்களுக்கு கொடுத்தார்கள். சீஷர்கள் என்று நீங்கள் ஆங்கில மொழிபெயர்த்தீர்கள் என்று சொன்னால் டிசைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசைபிள் அப்படின்னு சொன்னா யாரை கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணார்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, இயேசுவை யார் பின்பற்றினார்களோ அவர்களே சீஷர்கள் எனப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஊழியம் செஞ்ச அந்த 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களோ நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய சீஷர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை தான் அவன் ஆண்டவரும் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல கடைசி அதிகாரம், கடைசி வசனம் வாசிக்கலாமா? கடைசி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் கடைசி அதிகாரம், அதனுடைய கடைசி வசனம், யாவையும் இல்ல 19-20 வாசிங்க. 19-20. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க, சீஷர் ஆக்குங்கன்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. போதும். சீஷர்கள்னா நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு. சீஷர்கள் என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நீங்க என்ன பண்ணுங்க, மாற்று